பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் இம்மானுவேல் ஜெப வீடு, இம்மானுவேல் ஊழியங்கள் திருச்சபை சார்பாக இந்த நற்செய்தி கூட்டம் நடக்க இருக்கிறது. விசேஷித்த ஜெபம் இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக தேவன் இந்த இடத்துல வரும்படியாக, இந்த இடம் முழுவதும் உடைய மகிமையினால நிரப்பும்படியாக, இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் இந்த இடத்தை அவருடைய மகிமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும், இந்த இடத்தை அவருடைய பிரசன்னத்தினாலும், அவருடைய ஆவிக்குள்ளாக ஆண்டவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் பாடல்களை, செய்திகளை, ஜெபங்களை, எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாட்களில் இந்த ஆரம்ப ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக, செய்திகளை ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய மத்தியிலே இருக்கிறதான பேராயர் டாக்டர் அருமையான நம்முடைய தகப்பனார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆரோக்கிய வேதராஜ் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமாய் போவா என்று ஆண்டவரை பகுதிக்கு ஒன்றாய், ஊருக்கு ஒன்றாய், தேசங்களுக்கும் மாநிலங்களுக்கும் பட்டணங்களுக்கும் ஆண்டவரை தேவ பிள்ளைகளை அறிந்து அதன் மூலமாய் தேவ மனுஷனாய், தேவ ஊழியக்காராய், தேவ பணியை செய்ய அர்ப்பணித்த இந்த இம்மானுவேல் ஜெப வீட்டு பிதா, குமார, பரிசுத்த ஆவியான தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த இடத்திலே 30, 60, 100 பலன் தாரும் அதிசய அற்புதங்களை செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். தேவன் இவனோடு இல்லை என்றால் நீர் இப்படிப்பட்ட அற்புதம் செய்ய முடியாது என்று ஆண்டவராக இயேசுவை பார்த்து கேட்டார்கள். அதே போல இவர்களோடு தேவன் இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவரை செய்து இந்த நாமம் மகிமைப்படுவதாக, இந்த ஊழியம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இதன் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைகள் நிறைவாக்கப்படுவதாக. அப்பா, பொன்னும் வெள்ளியும் வானம் பூமியும் நிறைவும் உடையவரை மான் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அனைத்தும் செய்து முடிக்க நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ரீபாலது நம்மளை சக்கரியாந்தரப ரீத நமங்கலந்தரித்த நீதி நிமிக்கரந்தரித்தரபலிச்சேலெதுலியாக்கோரா ஒரு எதிரிக்காரப பர்வதமினிய மாத்திரம் தேவ பிள்ளைக்கு முன்பாய் சமபூமி தலை கொள்ளை கொண்டு எழும்பட்டு ஆண்டவர் இதுவரை கட்டின காரியம் இனிமேல் இதன் குறைகள் நிறைவாக அதிவிரைவில் இது ஆலயமாய் திகழ்ந்து அநேகர் குப்பாய் மலைமேல் உள்ள பட்டணமாய் வெளிச்சமாய் திகழட்டும். கிரியை இல்லை என்றால் அந்த விசுவாசம் செத்தது என்று சொல்லியிருக்கிறது. கிரிகளினால் இந்த விசுவாசத்தை கட்டி எழுப்பி இந்த ஆலயம் மென்மனுக்கு ஆண்டவரை வளரத்தக்க இதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கற்பித்தார். ஆண்டவரை இந்த ஜபத்தை துவக்கமுடன் முடிவுபறிந்து தேவாவியனுடைய பாதத்தில் வைக்கிறோம். பாடல்கள், தூதுகள், சாட்சிகள், வார்த்தை எல்லாவற்றையும் அபிஷேகித்தார். அந்த தேவ மனுஷர்களுக்காய், தேவதாசர்களுக்காய், விசுவாசிகளுக்காய் சோத்திரம் என்ற வரவேண்டுகளை கொண்டு வா. நாமமே மைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ரொம்ப நன்றி ஐயா. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய பாஸ்டர் டேவிட் ஐயா ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவாங்க. இந்த நற்செய்தி கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம் அனைவரும் சேர்ந்து ஒரு மனப்பட்டு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இருந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்.
ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. இன்னொரு பாடலாக பாடுவோம். இன்னொரு பாடல் கர்த்தர் செய்த நன்மைகள் அதிகம் தாராளம் அவரை கீர்த்தனம் பண்ணி நாம் பாடுவோம். என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் என்ற பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லாரும் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் ஏந்தேனும் மகிழச் செய்வேன். உந்தன் சிறகுகளின் நிழலில் ஏந்தேனும் மகிழச் செய்வேன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ராஜா நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. Praise God. Sotram, sotram. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவர்
தருவார், உன் காலமெல்லாம் மேன்மை தருவார். நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த ஓய்வு நாளே ஏசப்பா நீர் காலை முதல் இம்மட்டுமா ஏசப்பா நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த இம்மானுவேல் சபையை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சபை நடத்தும் பாஸ்டரையும் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் அம்மாவையும் ஆசீர்வதிங்க, 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா, அவர்கள் கையின் கிரியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. இந்த நற்செய்தி கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவரை ஆசீர்வதிங்க. நீரே இந்த இடத்தை ஏசப்பா ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வருகின்ற மக்களை ஏசப்பா துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இடத்துக்கு ஏசப்பா சீக்கிரம் ஒளி கிடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா தீமையெல்லாம் மாறும், தீங்கெல்லாம் மாறும் என்று சொல்லி கர்த்தாவே. அவற்றையெல்லாம் ஏசப்பா நன்மையாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னவனே ஏசப்பா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஏசப்பா நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு தொடரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த இம்மானுவேல் சபையை ஏசப்பா முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வருகின்ற மக்களையும் ஏசப்பா நாங்கள் பாதத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் ஆசீர்வதிங்க, அவர்களையும் பலப்படுத்துங்க. அவர்கள் என்ன நோக்கத்தோடு வருகிறார்களோ தெரியாத ஆண்டவரே, அவர் நோக்கங்களை அறிகிற தேவனே கர்த்தாவே. அவர்களுக்கு எல்லா ஆசீரையும் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பா நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா சபையின் காரியங்கள் அநேகம் இருக்கிறது கர்த்தாவே. இந்த சபை கட்டுமான பணிக்காக முக்கியமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இதை நீரே பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஏசப்பா நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, ஆத்துமாக்களா இந்த சபை நிரம்பி வழியத்தக்கதாக ஏசப்பா புது புது ஆத்துமாக்களை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தைலாவரம் பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. குடுவாஞ்சேரி பகுதியும் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் இருக்கிறாங்க கர்த்தாவே. அவர்களை எல்லாம் ஏசப்பா நீரே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களால் அல்லப்பா மழையெல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, மாம்சக்கிரியெல்லாம் அகன்று ஏசப்பா சித்தம் மட்டுமே இந்த இடத்தில் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த சபையின் தேவைகள், பிள்ளைகளின் படிப்பு காரியங்களை ஏசப்பா நீர் பொறுப்பெடுங்க. குடும்பத்தின் தேவைகளையும் பொறுப்பெடுங்க. பாஸ்டர் அம்மாவே ஏசப்பா பலத்தினால் இடை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனதாக இந்த இடத்தில் கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடத்தில் ஏசப்பா சபை கட்ட வேண்டும் கர்த்தாவே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னவனே ஏசப்பா, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி அதை அடைத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்முடைய மத்தியிலே நம்முடைய பேராயர் டாக்டர் ஆரோக்கிய வேதராஜையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு வேறு ஒரு ஜெப காரியம் இருக்கிறதுனால அவர்கள் ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை நம்முடைய டாக்டர் ஜோசப் சரவணன் அவர்கள் குடும்பத்தாருக்கு ஏறெடுத்து ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து செல்ல அவர்கள் இந்த நேரத்தில் இருக்கிறாங்க. ஆகையினால இப்பொழுது அவர்களுக்கு விசேஷித்த ஸ்தோத்திரம் ஜெபத்தை ஐயா அவர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். தேவன் தொடர்ந்து அவர்களை நடத்துவாராக. இன்றைய தினத்தில் தேவன் அவர்களை கொண்டு வந்தார். இந்த இடத்துல கடந்த நாட்களில் கொடியேற்றி இந்த இடத்தை ஆசீர்வதித்து போனாங்க. அதற்கு பின்பு இந்த 2ஆம் கட்டம் இந்த கூட்டம் நடக்கிறது. அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு கூட வரவேற்று நம்முடைய ஐக்கியத்தின் சார்பாகவும் நம்முடைய நற்செய்தி குழு சார்பாகவும் ஒரு சால்வை அணிவித்து அதற்கு பின்பு அவர்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஸ்தோத்திரம் மதிப்பிற்குரிய நம்முடைய ஸ்தோத்திரம் ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து காணப்படும்.
ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சபையை உற்சாகமாய் நன்றாய் கட்டி முடிக்கவும், இந்த இடத்துல திடம்பெற எல்லா வேலைகளை செய்யவும், தேவன் குடும்பத்தாருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை நன்மையை அருளும்படிக்கு அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிப்போம். பொன்னும் வெள்ளியும் மானமும் நிறைவுடையவர், உலகத்தையே சுற்றி தகுந்தமான தெய்வம் தாய் ஆசீர்வதிக்கிற மகளை ஆசீர்வதிக்கிற தகவலுக்காக மகனுக்காய் சோதரம் ஆண்டவரை இந்த ஊழியம் பழகி பெருகும் அநேகருக்கு இது மகிமையாய் வெளிச்சமாய் ஆண்டவரை கனமாய் இருக்கத்தக்க கத்தர் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிக்கிற பிதா குமார பரிசுத்தாவியான தேவன் ஆசீர்வதி அனைத்து தேவைகளை சந்தி குறைகளை நிறைவாக்கும் 5 5000 பேருக்கு கொடுத்தவர் ஆண்டவர் இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்த நாமத்தை மேம்படுத்திக் கொண்டு கிருபை நடத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சூத்திரம் சூத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் தொடர்ந்து ஆசிரியர் பாஸ்டர் டேவிட் ராஜா அவர்கள் ஒரு பாடலை பாடி விசேஷித்த ஆராதனையை ஆண்டவர் நமக்குள்ளே நடத்தும்படிக்கு நாம் வருவோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். தொண்டை சரியில்லை, ஆனாலும் சேர்ந்து என்னுடைய ஜனங்கள் சேர்ந்து பாட நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றும் ஆனந்தம் அந்த பாடலை பாடுவோம். டக்குன்னு பாடு. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. மீண்டுமா சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல உற்சாகமா பாடுவோமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலை பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலை பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம்
அதிசயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சிலாக்கியமே தேவன் நம்மோடு இருந்து ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இடத்துல பெரிய உயர்த்துகள் ஆண்டவர் கட்டளையிடப்போகிறார். மாற்று வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனால் அந்த இடத்துல உயர்த்துகிற தேவனாய் நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த பாடல் ஆசீர்வாதம் நன்றி செலுத்துகிறார். ஆமென். பிரைஸ் பிரைஸ்.
அல்லேலூயா. ஆராதிப்பேன், நல்லா ஆராதிப்போம். உற்சாகமா இருக்கிற இடத்துல தேவன் என்ன பண்றாரா, அவரை துதிக்கும் போது பலவானை போல தேவன் இறங்கி வந்து என்ன பண்ண யுத்தம் பண்ணுகிற யுத்த தேவனாய் இருக்கிறார். அப்படிதானே இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன விரும்பினார், என் ஜனங்களை அடிமைத்தன ஆவியில் இருக்கிற ஆளுநர் நிமித்த வேதனைப்படுகிற ஜனங்களை நான் என்ன பண்றேன், ஆராதிக்க அவர்களை கொண்டு வந்து சேர் என்று சொல்லி மோச இடத்தில் சொன்னது போல இது ஒரு பாக்கியம். நம்மளுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல. இந்த நேரத்துல எவ்வளவு பேர் டிவிலையும் எத்தனை பேர் எங்கெல்லாம் அமர்ந்திருப்பாங்க. ஆனாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் என்று நான் கருதுகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம் நல்லவர் என்று சொல்லுவோம். அவரை பார்த்து வல்லவர் என்று சொல்லுவோம். அவர் நம்மளுக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார். நல்ல நல்ல உற்சாகமா பாடணும். உற்சாகமா பாடும்போது தேவனுடைய மகிமையை என்ன பண்ண முடியும், காண முடியும். ஆண்டவர் சொன்னார், சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, உன் நடுவாக வாசம் பண்ணுவேன். அப்படிதானே தேவன் நம்ம நடுவாக இருக்கும் போது எந்த தீங்கு நம்ம இடத்துல என்ன பண்ணது வராது. அவரை பார்த்து நல்ல உற்சாகத்தோடு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதித்து பாருங்க, மகிமை வெளிப்படும். அது முழு மனதோடு பரலோக ராஜ்யத்துக்கு போனா என்ன பண்ணணும், முழு மனதோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு அவரை தொழுது கொள்ளும் போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும். அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் இந்த பாடலை ஆசிரியத்துக்காக நன்றி செலுத்தும். ஆமென்.
சரி, கண்களை மூடுங்க. ஒரு ஷாக ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது இந்த சபைக்கு விரோதமாக கட்டுகளை அறுக்கணும். எந்த ஏவல்கள் இருந்தாலும், இந்த பாஸ்டருக்கு வேதனைகள் இருந்தாலும் ஜெபிக்க போகிறோம். ஒரு ஷாக முழு மனதோடு இந்த இடத்துல உன் வீடு எப்படி கட்டப்படலையோ, எவ்வளவு வேதனை இருக்கும், ஒரு காரியம் உனக்கு நடக்கலன்னு எவ்வளவு வேதனை இருக்கும், அதை உணர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முழு மனதோடு உள்ளத்துல கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் தேவை. ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு கரண்டுக்குள்ள காரியங்கள் தேவை, பண தேவைகள் தேவை, நிறைய ஆத்துமாக்கள் தேவை. இந்த பூமியில வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யாதபடி நம்ம எபேசியர் வாசிக்கிறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் அல்ல, ஆவியின் துரைத்தனோடு யுத்தம் உண்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற இந்த துரைத்தனங்கள் அதிகாரத்தின் வல்லமைகளை இழக்கத்தக்கதாக கரங்களை தூக்கி தேவனிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கி வாங்கப்பா. நீர் கானான் ஊருக்குள்ள வந்தது போல இறங்கி வாங்க. ஆண்டவரை, ஒன்றுக்கும் உதவாத மனுஷர்கள் நாங்கள், ஒன்றுக்கும் உதவாத மண்ணுக்கள் நாங்கள். ஆண்டவரே, புழுக்கள், சாம்பல். ஆண்டவரே, நீர் நிறைவு வாப்பா. நீங்க வாங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நாங்கள் முழு மனதோடு உம்மை பார்த்து சொல்லுகிறோம். சங்கீதம் 121:1 படி ஒத்தாசோர் பருவலேற கண்களை ஏறெடுக்கிறோம். இதற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு கட்டுகிறோம். சீசர்கள் என்று ஒருமனப்பட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீர் இறங்கி வந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் அதே தேவன் வந்து அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை சங்கீதக்காரன் 16ஆம் அதிகாரம் 8 சொன்னபடி நாங்கள் உனக்கு முன்பாக வைக்கிறோம். நாங்கள் வலதுபுறத்தில் வீற்றி இருக்கிறோம். ஆண்டவரே, அதனால் நாங்கள் அசைக்கப்பட போவதில்லை, நாங்கள் அசைக்கப்பட போவதில்லை என்று சொல்லி நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஆசீர்வதிப்பீராக. அன்பின் கரத்திலே போதகரையும் அப்பா சகோதரியும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையில் இருக்கிற ஜனங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். திரளான கூட்டங்களை கொண்டு வரும்படியாக அன்று நெகேமியா மேல இருந்த கரம் ஆலயத்தோடு இருக்கும்படியாக, யோசேப்போடு இருந்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன் ஆலயத்தோடு பாஸ்டரோடு ஜனங்களோடு இருக்கும்படி நோக்கம் திட்டம் நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நம்மை தேவன் இந்த இடத்துல முதல் முறையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நம்ம இதுவரைக்கும் ஜெப கூட்டம் மேல நடத்தினதே கிடையாது. ஆனால் தேவன் கட்டுகளை அறுத்து தடைகளை உடைத்து இந்த இடத்துல எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது, நடத்துவதற்கான எந்த ஒரு வழிகளும் கிடையாது. ஆனால் தேவன் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல ஜெபிக்கும்படி, இந்த கூட்டங்களை நடத்தும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க. நாம் தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நற்செய்தி கூட்டமும் இம்மானுவேல் ஊழியங்கள் ஜெப வீடு கட்டட வளர்ச்சி பணிக்காக சிறப்பு ஜெபமும் நாம் இன்றைக்கு இந்த இடத்திலே வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல நடக்கிற ஊழியம் இம்மானுவேல் ஊழியங்கள் ஜெப வீடு. இந்த இடத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இருக்கிற ஸ்தோத்திரம் செய்வினை கட்டுகள், பிசாசு கட்டுகளை உடைத்து இந்த இடத்துல அநேக ஜெபங்கள் மூலமாக தேவன் மகிமைப்பட்டு வருகிறார். அநேக நூற்றுக்கணக்கான மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள், பலனடைந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல ஊழியர் கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முதல் முறையாக இந்த முதல் ஃப்ளோர்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நாம் இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம். தேவன் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக நாம் முதல் முறையாக செய்வது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமென். இந்த ஊழியத்திற்காக நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த ஊழியத்துல ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு வேண்டிய ஆலயத்தை கட்டித்தர வேண்டும். இதற்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலய இந்த ஊழியத்தை சுற்றிலும் இருக்கிற 1000 ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் தேவனால் தொடப்பட்டு பாவம், சாபம், தீமை, பொல்லாங்கு, பிசாசின் கிரியைகள்
கிரியைகளிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியை கொடுக்கும்படியாக தேவன் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இறங்கி இந்த காரியத்தை செய்து வருகிறார். ஆமென். நம்ம நினைக்கல இப்படி கூட்டம் நடத்தணும்னு நம்ம நினைக்கல. ஸ்தோத்திரம். நம்ம அதுக்காக பிரயாசப்படலை. ஆனால் தேவன் தம்முடைய அற்புதத்தை செயலை செய்து வருகிறார். ஆமென். ஒரு வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. யோபு 5ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் கவனிப்போம். வாசிங்க, எடுத்தவங்க யோபு 5:9 வாசிங்க. கர்த்தர் பேசுகிற காரியத்தை நாம் கவனிப்போம். யோபு 5:9 சொல்லாம அந்த வசனத்தை வாசிங்க. 5:9. யோபு நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இயேசு செய்கிறார். அல்லேலூயா. இது அதிசயம். இந்த இடத்துல கூட்டம் நடப்பது அதிசயம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறவர். அவர் எண்ணி முடியாத அதிசயம் செய்கிறவர். நம்ம எல்லாருக்கும் தனித்தனியாய் அதிசயம் செய்வார். எண்ணற்ற அதிசயங்களை அவர் செய்வார். இந்த ஊழியத்தில் செய்வார். இந்த ஊழியத்தில் உள்ள விசுவாச மக்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் செய்வார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் மகிமையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இதில் தேவன் பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டப் போகிறார். ஆமென். இதை கட்டி முடித்து கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை செய்ய போகிறார். அவர் தான் இந்த காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார், நாம் அல்ல. ஆமென். தேவன் அதை செய்து முடிப்பார். அவர் நமக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சரணம் போடுவோம். கர்த்தர் வீடு கட்டுகிறார், களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். ஜெப வீடு கட்டுகிறார், களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மகனே. காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மகனே. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கர்த்தருக்கு மகிமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரில் கட்டுகிறார், காலமெல்லாம் கவலை இல்லை. வீடு கட்டுகிறார், கல்கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மனமே. காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மனமே. அல்லேலூயா. இந்த மகிமை அவருக்கு தான். ஆமென். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு தேவனுக்காக அது எழும்பி பிரகாசிக்கும் போது இங்கே வந்து
அநேகர் சுகமடைவார்கள், அநேகர் சமாதானம் பெறுவார்கள், அநேகர் விடுதலை பெறுவார்கள். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீமையிலிருந்து, வியாதியிலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இங்க கவலையோடு வருவாங்க, ஆனா சந்தோஷமா போவாங்க. தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் அருளுவார். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதற்கென்று இப்போ நம்ம சபையை இந்த இடத்துல கட்டி நம்ம பார்க்கல, ஆனால் இதை கட்டி முடித்து தேவநாமம் மகிமைப்படும். ஆமென். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து உங்க வலதுகையை மட்டும் ஒசத்தி ஒரே ஒரு ஜெபம் ஏறெடுக்க போகும். எல்லாரும் வலகத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த சபையை கட்டி தரும்படியாக, பொருளாதாரத்தை தரும்படியாக, பணத்தை தரும்படியாக, வேலை செய்கிறதுக்கு நல்ல ஆட்களை தரும்படியாக, இந்த இடத்துல சீக்கிரமா கட்டுமுடித்து பிரசிஷ்டை செய்யும்படிக்கு தேவன் உதவி செய்யும்படியாக, விசார இணைப்புகள் கொடுக்கப்படும்படியாக, தேவன் எல்லாவற்றையும் செழிப்பாய் செய்யும்படியாக, பரிபூர்ணமாய் செய்யும்படியாக, ஆண்டவர் கிரியை நடப்பிக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீ கட்டி தரும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரீகா காடா பாகா ஷாகா ராகா தூலா பாகா ஷாதா ராபா. கட்டப்படுவதாக, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லீரே, கட்டப்படுவதாக, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நாங்கள் உடைய பாதத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. சாலமோன் ஆலயத்தை கட்டி கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்தது போல இந்த இடத்துல நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை செய்யும்படியாக இருக்கிற தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் உடைத்து செபிக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கரம் நன்மையாயிருப்பதாக. இந்த இடத்திலே தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடப்பதாக, எண்ணி முடியாத அதிசயங்கள் நடப்பதாக. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தருடைய வல்லமை செயல்படும்படியாக செபிக்கிறோம். அதிசயம் நடக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நேரடியாக ஆண்டவருடைய செய்திக்கு செல்ல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். அப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து நாம் செய்திக்கு செல்ல இருக்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் தடைகள் விலகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லை எங்கிலும் தேவ ஆளுகை உண்டாகும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். செய்வனை கட்டுகள், பிசாசின் எதிர்க்கிறீர்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருக்கள் முன்பதாக பந்தி ஆயத்தம் பண்ணுகிறவர் இந்த நாளிலே ஸ்தோத்திரம். நல்ல சத்துருக்களின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி செயலற்று போகும்படியாக, பலவானை முந்தி கட்டும்படியாய் தேவன் கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஆளுகை உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய செய்தியாளரை, நம்முடைய ஸ்தோத்திரம் ரெவரண்ட் டாக்டர் ஜோசப் சரவணன் அவர்கள் வரவேற்று அவர்கள் சால்வை அணிவித்து இப்பொழுது செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்ல செய்தியை தருகிற ஐயா அவர்களை வரவேற்போம். பலத்த அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்து வருகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ வார்த்தை நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah.
ஹalleluya. இந்த நாளிலும் நாம் இப்படியாக தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வரும்படியாக கர்த்தர் செய்த பெரிய கிருபைகளுக்காக நம் கர்த்தரை நன்றி செலுத்துவோம். இம்மானுவேல் ஊழியங்கள் ஜெப வீடு இந்த ஆலயத்திலே இப்படியாக இந்த நற்செய்தி கூட்டத்திலே பங்கு பெறும்படியாக கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த